அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்கிறார்கள், கலிமதானி ஹஃபீஃபதானி அலல் லிசான். இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, அதை சொல்வது நாவுக்கு மிச்சம் இலகுவானது, அதை சொல்றது நாவுக்கு இலகுவானது. ஸகீலதானி ஃபில் மீசான். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற நம்முடைய நல்ல காரியங்களை, நாம் செய்கின்ற நல்ல வணக்கங்களை, இபாதத்துகளை அல்லாஹு தஆலா நிறுப்பான். அதனுடைய வெயிட்டை அல்லாஹ் அளவீடு செய்வான். அப்படியான நேரத்தில் நம்முடைய நாம் செய்த நன்மைகளை கதிக்கச் செய்கின்ற, அதன் வெயிட்டை அதிகரிக்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகள், அல்லாஹ் நம்முடைய அமல்களை நிறுக்கின்ற போது நம்முடைய நல்லமல்களை, அதனுடைய பாரத்தை கூட்டுகின்ற இரண்டு வார்த்தைகள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஹபீபதானி இலர் ரஹ்மான். ரஹ்மானுக்கு மிக விருப்பமான இரண்டு வார்த்தைகள். அல்லாஹு தஆலா ஒரு வணக்கத்தை, ஒரு காரியத்தை அல்லாஹ் விரும்பிவிட்டால் அந்த காரியத்தை செய்கின்ற மனிதனையும் அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே இந்த வார்த்தைகளை, இந்த இரண்டு வார்த்தைகளை அடிக்கடி நாம் நம்முடைய நாவுகள் மூலமாக மொழிகின்ற போது, உச்சரிக்கின்ற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு அவசியமாகி விடுகின்றது. அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைத்து விடுகின்றது. இப்படியான பல சிறப்புகளை உடைய அந்த இரண்டு வார்த்தைகளை நபி அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அதிகம் அதிகாலையிலும் மாலையிலும் நமக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிற போது இப்படியான வார்த்தைகளை அதிகம் நாம் சொல்லிக்கொள்ளும் போது நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தயார்படுத்தி இருக்கின்ற அந்த இன்பங்கள் நம்மால் எண்ணி கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்தி சுபஹானல்லாஹில் அஸீம். சுபஹானல்லாஹி வ பிஹம்தி, அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹு தஆலா எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், எந்த விதமான இயலாமையும் இறைவனுக்கு கிடையாது. அவன் தூய்மையானவன், எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் இறைவன். சுபஹானல்லாஹில் அஸீம், யாவற்றையும் விட மிகைத்தவன், மகத்துவம் வாய்ந்தவன், பரிசுத்தமானவன் என்கின்ற மகத்தான அர்த்தத்தை உடைய இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் அடிக்கடி ஓதுகிற போது, அடிக்கடி மொழிகிற போது நாளை மறுமையில் அல்லாஹுடைய நேசத்தை பெறுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். நம்முடைய வணக்கங்கள் நாளை மறுமையில் நிறுக்கப்படுகிற போது நம்முடைய நன்மையின் தட்டை இந்த இரண்டு வார்த்தைகளும் அதிகரிக்க செய்யும், அதனுடைய பாரத்தை கூட்டிவிடும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து செயல்படுவோம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நமக்காக தயார்படுத்தி இருக்கின்ற இப்படியான பாக்கியத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.